நம்ம பிரெட் அல்வா பண்ணுறது எப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான ப்ரெட்டெல்லாம் எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி 10 ஸ்லைசஸ் ஆஃப் ப்ரெட் எடுத்திருக்கேன். அதை நல்லா அது மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து பொரிச்சு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கடாயில் ஆயில் விட்டுக்குங்க. ஸோ இப்போதைக்கு நான் தேங்காய் எண்ணெய் விடுறேன். பட் ஆயில் விட்டால் உங்களுக்கு அந்த வாசம் மாறாமல் வரும். ஸோ தேங்காய் எண்ணெயே பெட்டராக இருக்கும். பட் பிடிக்காதவங்களுக்கு ஆயில் ஓகே. ஸோ நல்லா போட்டு நல்லா முருகலாகிற வரைக்கும் பொரிச்சு எடுக்கணும். பட் ரொம்ப தீய விட்டுறக்கூடாது. அப்புறம் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சரை மாறிடும். அதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பேனில் வந்து நம்ம சுகரை சேர்த்துக்கிறோம். சுகர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1.5 கப்ஸ் சேர்த்துக்கிறோம். ஸோ கப்பு வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த கப்பில் வந்து வாட்டரெல்லாம் மெஷர் பண்ணுறீங்களோ அதே அளவு கப்பில் வந்து நீங்கள் சுகர் எடுத்துங்க. ஸோ ரொம்ப குட்டியாக இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு 2 கப்ஸ் சேர்த்துக்கலாம். இதே வந்து இது மீடியம் சைஸ் கப்பாக இருக்குங்காட்டி ஸோ நான் வந்து 1.5 சேர்க்குறேன். ஸோ கூட நம்ம வந்து 3 கப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுறோம். ஏன்னா வந்து உங்களுக்கு 1.5 × 2 போட்டுக்குங்க. ஸோ அதுதான் வந்து இது ஓகே. ஸோ கன்ஸ்டைனு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுட்டு நல்லா அதை வந்து கொதிக்க விடுங்க. கொதித்த பிறகு தான் நம்ம வந்து ப்ரெட்டை போடணும். நம்ம வந்து ஃப்ளேவருக்கு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு நல்லா ஒரு ஃப்ளேவரிஷாக கொடுக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். ஒரு கொதி வந்த பிறகு நம்ம வந்து அந்த ப்ரெட்டை வந்து அதாவது பொரிச்சு வச்சுருக்க ரோஸ்டட் ப்ரெட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அதை ஆட் பண்ணி நல்லா நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா இது பண்ணி விடணும். ஸோ அது ஒரு கெட்டி சேராமல் நீங்கள் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் கிண்ட முடியாது. ஸோ ஒரு வாட்டரிஷாக இருக்கும். அதை வந்து கொஞ்சம் நல்லா நீங்கள் இது பண்ண ஸ்டிர் பண்ண உங்களுக்கு கரெக்டாகிடும். பட் ஃபுல்லாக வந்து அது அந்த வாட்டரை வந்து இழுக்கணும். ஸோ அந்த ப்ரெட்டு இழுத்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் வரும். அந்த சுகர் வந்து உள்ளே இறங்கும். ஸோ இதுதான் வந்து விஷயம். நம்ம வந்து 1 கப் ஆஃப் மில்க் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்னும் அது சாஃப்ட்னஸாகவும் டேஸ்டியராகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான்.
அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு கடாயில், அதாவது செப்பரேட்டாக தனியாக நீங்கள் வச்சுட்டு அதில் வந்து கீ ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ நல்லா உங்களுக்கு கீ தான் வந்து மஸ்ட். ஸோ ப்ரெட் அல்வானா, அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கீலேயே வந்து ரோஸ்ட் பண்ணி எடுப்பாங்க. பட்டு கீ வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு சில பேர்த்துக்கு பிடிக்காது. ஸோ அதுக்கு வேண்டி ஆயிலில் ரோஸ்டட் பண்ணி எடுக்கிறாங்க. இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து கீலேயே ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இது நல்லா இதான பிறகு, உருகின பிறகு நம்ம வந்து இது கூட முந்திரி, பாதாம், அந்த மிக்சர் எல்லாம் சேர்த்து நம்ம ப்ரெட் அல்வா கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம் என்னென்னா மில்க் மேட். ஸோ இந்த மில்க் மேட் வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது இன்னும் தனி டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நான் வந்து 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் மில்க் மேட் ஆட் பண்ணுறேன். ஸோ ஏன்னா வந்து இப்போ நான் 10 ஸ்லைஸ் ஆஃப் ப்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து 3 ஸ்பூன்ஸ் போதும், அவ்வளோதான். ஆல்மண்ட்ஸ் சேர்த்துக்கலாம். ஸோ பாதாம் வந்து நீங்கள் சேர்த்து நல்லா ஒரு கலக்கி விடுங்க. அதாவது லாஸ்ட்டு ஸ்டேஜில் நீங்கள் சேர்க்கணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சைட்லேயே உங்களுக்கு தெரியுது அந்த நெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ப்ரெட்டில் இருக்க எண்ணெய், அந்த ஆயிலும் வந்து பிரிஞ்சு வந்திருக்கும். ஸோ இப்படி வந்ததுனாலே தெரிஞ்சுக்கலாம் அது வந்து ப்ரெட் அல்வா ரெடின்னு. நம்ம இதை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறீங்க.